வந்த? அண்ணே நீங்க வாங்கண்ணே. தங்கச்சி பாவம் ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டு துறக்கவே மாட்டேங்குது. என் குடும்பம் அழிஞ்ச மாதிரி அந்த குடும்பத்தை அழிக்கணும்னு சொல்லு, இப்பவே வர. ஐயோ, அந்த பழி உணர்ச்சி நமக்கு வேணாண்ணே. நீங்க வர வேணாம், நான் போறேன். அண்ணே, நம்ம படைச்ச ஆண்டவன் மேல பாரத்தை போட்டுடுங்கண்ணே. நடந்தது நடந்து போச்சு. அதுக்காக சோறு தண்ணி இல்லாம அக்கா அக்கான்னு அழுதுகிட்டே இருந்தா மாமா, என் அக்காவுக்கு இப்படி ஒரு சாவு வந்திருக்கவே வேண்டாம். அந்த பாவி நான் கொண்டு இருந்தேன்னா என் மனசு எவ்வளவோ ஆயிருக்கும். மறுபடியும் சொல்றேன், பழிவாங்கிறது பெருசல்லப்பா. என்ன செய்தாரே ஒருத்தல் அவர் நான நன்மையும் செய்துவிடல் என்பதுதானே வள்ளுவர் வாக்கு. நான் ஒரு சாதாரண மனுஷன், அப்படிப்பட்ட உயர்ந்த குணம் எனக்கு எப்படி உண்டாயிடும்? முருகா, உன்னுடைய உயர்ந்த குணம் எனக்கு நல்லா தெரியும்பா. அக்காவுக்கு ஏற்பட்ட அவமானம் தான் உன்னுடைய மனசு இப்படி இருவாக்கியிருக்கு. நான் என்னம்மா செஞ்சேன்? குழந்தை சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. புனிதா, கதவு திறமா. 2 நாளா அப்பாவும் சாப்பிடலங்க. தள்ளாத வயசு அவங்க பட்டி கிடந்த சாகணும். கதவு திறமா. நான் சாப்பிடல, அவங்க திறமைக்க மாட்டேன். போக சொல்ல. புனிதா சாப்பிடு. நீங்க போய் சாப்பிடுங்க மாமா. நான் போறேன். குழந்தை சாப்பிடவே. ஒரு பொம்பளை உட்காந்துருக்கிறது தெரியல. அதனாலதான் நானும் உட்காரத்துக்காக முயற்சி பண்றேன். ஓஹோ, உடம்பு என்ன சொல்லுது? பரவாயில்ல வள்ளி, இப்ப கொஞ்சம் திட்டிக்குது. திட்டிக்கிட்டா? ஆமா, உனக்காகத்தான் பாரு சோன் பப்படி, ஏண்டி இப்படி திருக்குச்சி வேணா, கச்சபிச்சல்வா, ரசமலா, கசமலா, இதெல்லாம் லாலா கடையில இருந்து உனக்காக திங்கிறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கிறேன். நீ யாரும் எனக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்க? நீ எப்படித்தான் உன்னை லவ் பண்றதுங்கிற? நான் உன்னை லவ் பண்ணல, நீ என்னது லவ் பண்ணலையா? லவ் பண்ணலையா வள்ளி? இதுதான் கடைசி முயற்சி. நீ மறுத்த அவ்வளவுதான், நம்ம லவ் டிராஜடி. இல்லாடி டிராஜடி, காதல் கொலை. ஆரியர் வள்ளியின் இயக்கத்தால் காலை புச்சாண்டி தற்கொலை. சவத்தின் கையிலே கசமலாய ரசமலாய. போலீஸ் புலன் விசாரணை. பேப்பர்ல கொட்டை எழுத்துல போடுவான். பரவாயில்லையா? மூடிய வாய என் நெஞ்சு துடிக்குது. நான் அப்படியெல்லாம் உன்னை சாவ விட மாட்டேன். அப்படின்னா ஏன் வள்ளி இவ்வளவு நாள் ஆசைய உன் மனசுல வச்சு பூட்டி தானே வைக்கல? சொல்ல வள்ளி. இப்ப என்ன சொல்றது? எப்ப உன்னை முதல்ல பார்த்தேனோ அப்பவே என்ன பார்த்தா காதல் வந்துருச்சு. அதான் காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்லியிருக்கான். வள்ளி 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 வள்ளி. ஐயோ, எதற்கு வராதியா? ஏன் எதிர்கால மாப்பிடி நேரா பார்க்கறதுக்கு உனக்கு வெக்கமா இருக்கிற? ராஜாத்தி ராஜாத்தி சத்தியா போய் எனக்கு வெக்கமா இருக்கு. சரி சரி கோச்சுக்காரு. சரி உன் மனசு நோக முடியாது. நான் என்னைக்குமே நடக்க மாட்டேன். சத்தியமா உன்னை பார்க்கவே இல்லை. போனா போட்டோம். இந்த ராஜாதி மாதிரி அப்படி ஜம்முன்னு கையை நீட்டு நான் அதுல வைக்கிறேன் லட்டு. சாப்பிடு. வள்ளி, லட்டு எப்படி இருக்கு? பிரமாதமா இருக்கு. அப்படி சொல்லு. போட்டு பிரமாதமா இருக்குங்கிற இது பூராச்சி நீயே தின்னு. இதுல எது கசமலாயின்னு தெரியல, எது ரசமலாயின்னு தெரியல. பரவாயில்ல, இதை வாங்கி சாப்பிடு. எல்லாம் இனிப்பு தான், பேரு தான் தெரியல. இந்த நீ சாப்பிடு. சொன்னா கேட்க மாட்டேங்கிற வள்ளி. வேண்டாம் வேண்டாம், இந்த ஆம்பளைங்க மாதிரி கசரத்து எடுக்காத. நிமிஷத்துக்கு நிமிஷம் கையும் காலும் ஆம்பளைங்க மாதிரி ஆயிட்டே வருதுன்னா கேக்குறியா நீ? கொண்டுட்டியா நீ? சரி கொஞ்சம் குறைச்சிக்கலாங்கிறதுதான் சொல்றாங்க. கையே தானே இல்ல கட்ட விடாது. அச்சோ, என்ன தலைதானா? காத்தடிச்சாதான் இப்படி கலைஞன்னு கேள்விப்பட்டிருக்கேன். காத்தடிச்சு கலைஞ மாதிரி தெரியலையே. புயல் அடிச்சு கலைஞ மாதிரி இருக்கு. சர்த்தம். சரி, இது பிரமதான், அது வேற ஒண்ணும் இல்ல. உங்க அப்பனை பத்தி நினைச்சுக்கிட்டே உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன். உன்னை தொட்டா கூட உங்க அப்பனை தொட்ட மாதிரி இருக்குது. அவன் கிடக்க தைரியமா ஒண்ணும் தெரியாது என் பொண்ணுக்கு முட்டாளி முடிச்சு ஏமாத்திரியா? அடுத்து அழுத்து. என்ன மாப்பிள்ள அதுக்குள்ளா பயந்துட்டேன்? என் பொண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நீ எப்படி அடைச்சாட போற? நீ ஏன் உன் மகனை என்ன கட்டித்தரேன்னு சொல்ற? அதுல சந்தேகம் இல்ல மாப்பிள்ள, நான் தான் கட்டித்தர போறேன். அதுக்கு முன்னால உன்னை ஒரு பெரிய தைரியசாலி ஆக்கி
என்ன போல ஒரு வாத்தியார் ஆக்கி போறேன், கவலைப்படாத. உங்க மாதிரி வாத்தியாரா? ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டேனே. மாப்பிள, நம்ம புண்ணியத்துக்கு உடம்புக்கு சௌரியம் இல்லையா, டாக்டர் அழைக்க போயிருக்கான் கோலப்பேன். கோலப்படம் போயிருக்கான்? ஆமா. ஐயோ, வைத்தியரை கூட்டிட்டு வரானா அவன் வேதியில கூட்டிட்டு வந்து நிப்பான். ஒண்ணுமில்ல, யாரும் பயப்பட வேண்டாம். சபாபதி, உனக்கு மாப்பிள்ள பிறக்க போறான். உங்களுக்கு ஒரு தேவை பிறக்க போறாப்பா. உங்களுக்கு ஒரு தேவை பிறக்க போறான். அப்பா அப்பா அப்பா! இல்ல, இனிமே சும்மா இருக்க கூடாது. நீயும் சீக்கிரமா ஒரு பொண்ணை பெத்தாங்க. இல்ல, மாப்பிள்ள வேற எங்கேயாவது பொண்ணை தேடி போயிடுவான். புரியுதா? புரியுதா? என் செல்வமே, என்ன தாத்தா ஆக்க போறியா? எப்படியா பல்லாண்டு நல்லா வாழணுமா? ஆனா ஊத்தலாம் உள்ள வரமாட்டேன். அப்பா அப்பா! பகையை போக்குறது, பாசத்தை உண்டாக்குறது வேற தெய்வம் அல்ல, குழந்தை தெய்வம் தான். குழப்பா, என்ன இது? நல்ல கேள்விதான். உங்களை சொல்லி தப்பு இல்ல. அது சரி, ஒரு கூட பழமா ஓனதுக்கு அப்புறம் கிடைக்குதோ இல்லையோ, இன்னும் 5-6 மாசத்துக்கு வேண்டாம். ஏம்மா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? அண்ணி, முதல் பிரசவம் எவ்வளவு இன்பம். என்ன சந்தேகம்? குடும்ப வாழ்க்கையின் லட்சியம் அல்லவா அது? குலம் வளர்க்கும் விதையாயிற்று. எல்லோர் முகத்திலும் இன்பத்துக்கு கேட்கணுமா? அது ஏன் மலர? அண்ணி, என் வயிற்றில் வளரும் அவர் உருவத்தை பார்த்து சந்தோஷப்பட அவர் இங்க இல்லையே. அவர் பக்கத்தில் இருந்தால் தொள்ளும் குழந்தையை தட்டி கொடுப்பார். நான் செய்றேனே அந்த வேலையை 1000 பேர் தங்க தட்டில் வைத்து தாங்கினாலும் அவர் என்னை ஒரு முறை அர்த்தத்தோடு பார்ப்பதற்கு ஈடாகுமா? அடியம்மா, 10 புள்ள பெற்றார்கள். இது குலவனுக்கு எப்படித்தான் வந்துச்சோ? இயற்கை அம்மா, இதுக்கு தனி அனுபவம் தேவையில்லை. எல்லாம் சரி. இந்த விஷயம் அத்தானுக்கு தெரிஞ்சா கூட அது இந்த பக்கம் எட்டி பார்க்காது. பொல்லாத பிடிவாத குணம் அதுக்கு இல்ல. நீ இரும்பு கூட இழக்கும். அதுதான் தன் குழந்தை இருக்கிற தனி பெருமை. அப்ப எதுக்கும் இந்த சமாச்சாரம் உங்க அத்தா காதலி முன்படியே சொல்லிருக்கிறேன். அண்ணி, அத்தை இங்கதான் இருக்கிற. எங்க இருக்க? அப்படிலாம் சொல்லக்கூடாது. உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா என்னை கொன்னிடுவார். சொல்லுங்க அண்ணி, சொல்லு. என்கிட்ட சொல்லக்கூடாது. எங்க வீட்டுதான் இருக்காங்க. எங்க அப்பா தான் உங்களை எங்கேயும் போக விடாம பிடிச்சு வச்சிருக்காங்க. அண்ணி, இன்னைக்கு ராத்திரி போய் நான் அவரை பார்த்துட்டு வரட்டுமா? ஐயோ, போன அங்கேயே ஆபத்து, இங்கே ஆபத்து. அவர் என்னை கொல்லவே வரட்டும். உள்ளே இருக்கும் என் செல்வம் அப்பான்னு கூப்பிட்டா உடனே என்னை வாரி அணைச்சிடுவாருன்னே. உன் கனவு, உன் உள்ளத்தின் பொறுப்பு பாவம் என் மனசே துடிக்குது. அண்ணி, அண்ணி, இந்த விஷயத்தை நானே அவர்கிட்ட நேரில் சொல்லணும். இந்த தர்ம சங்கடத்துக்கு நான் என்ன செய்வேன்? அவர் ரொம்ப கண்டிப்பா சொன்னாரு. ஆனா உன் நிலைமையை பார்த்தா என்னால மறக்கவும் முடியல. அண்ணி, உன் உயிருக்கு பதிலா என் உயிரை கொடுக்குறேன். வாண்ணி, வாண்ணி. நீ எங்க வந்த? யார் உன்னை வளர்த்துறது? இப்ப அழ வேண்டியவன் தான். நான் சத்த பிறகு நீ அழு. அத்தா, நாங்க உங்களுக்கு செய்த கொடுமைக்கு நாங்க தான் முதல்ல சாகும். இத பாருங்க, ஆரம்பத்துல நமக்குள்ள எவ்வளவோ பகை இருந்திருக்கலாம். ஆனா அப்பொழுதெல்லாம் என் உள்ளத்தில் ஏதோ ஒரு அன்பு உங்களிடம் விரோதமாக நடப்பது தவறு தவறு என்று சொல்லிக் கொண்டே இருக்கு. அதுதான் பாசத்துக்குள்ள விதி. மனமான பிறகு நான் அடைந்த ஆனந்தம் அளவிட முடியாது. அத்தம், உங்களை பிரிஞ்சிருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் என் உயிர் சிறுக சிறுக பிரிஞ்சுகிட்டே இருக்கு. என்னை நம்புங்க அத்தா, நம்புங்க. சரி, இப்போ யாராவது பார்த்தா கேவலம். ஒரு பெண் தன் கணவனை சந்திப்பது கேவலமா? அதுக்கு ரகசிய சந்திப்பு தேவையில்லையே. புனிதம், என் மனசுல எவ்வளவு பெரிய வேதனை இருந்தா நான் உன்னை பிரிஞ்சு வந்திருப்பேன். அறியும் போது நாக்கு அறுத்த மாதிரி என் இன்பத்தை அழிச்சுட்டாங்க. ஒரு பெண்ணுக்கு
தகப்பனால இவ்வளவு பெரிய வேதனையா வரும். புரியுதா? என்ன உயிரோட கொல்லாது, தயவு செய்து இங்கே போயிடு. அத்தா, உங்க பாச உணர்ச்சியை பழி உணர்ச்சி நாசமாக்குறது எனக்கு நல்லா தெரியுது. அத்தா, போறேன்டா, போறேன். போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பிரிஞ்சிருக்க முடியாத ஒரு இந்த செய்தியை சொல்லிட்டு போயிடுறேன். அத்தா, புருஷ உத்தரவு உனக்கு பெருசா தெரியல, இங்க பிரிவுக்கு முன்னா உனக்கு பெருசா பச்சா. அண்ணா, அண்ணி அடிக்காது. வேணும்னா என்ன? புரியுதா? உன் முகத்தில் விட்டு வந்து அப்ப அண்ணா அத்திரி பேர் முகத்துல காரி திப்பிட்டு வந்தான். அந்த கோபம் எங்க பறந்து போச்சுன்னு தெரியல. எனக்கு புதையில விடறதுக்கு மனசு இல்ல, அதனால மானத்தையும் ரோஷத்தையும் கொஞ்சம் அடகு வச்சுட்டு வந்து புதாவதி ஜாக்கிரதையா பேர். உன்னை போல கொள்ளி இல்லாம இல்லடாமா. அன்னைக்கே உங்க அப்புறம் நான் பழி வாங்கியிருந்தேனா மனசு எவ்வளவு நிம்மதியா இருக்கும். அப்புறம் 1000 பேர் வந்து தடுத்தாலும் என் மனைவி விட்டு வச்சிருக்க மாட்டேன்டா. போய பையனி ரோஷத்தை பத்தி எங்கிட்ட பேசு. அண்ணா, என் புருஷனை தேடிக்கிட்டு நான் தான் இங்க வந்தேன். இது எனக்கு அவமானம் இல்லை. ஒரு நல்ல புருஷன் என்னோட வாழ மறுக்கிறதா நம்ம குடும்பத்துக்கே பெரிய அவமானம். என்கிட்ட இல்ல, நீ இருக்கிற எனக்கு கொண்டாச்சு. அடிச்சாலும் உதச்சாலும் அந்த பொண்ணு புருஷ பின்னாலே இருக்குது. நீதான் எனக்கு எதிரியாக இருக்கிற. அதுதான் உனக்கு அவருக்கு இருக்கிற வித்தியாசம். எல்லா இடமும் தேடியாச்சுப்பா, தங்கச்சியை காணாமப்பா. படுவாவி, என் பொண்ண நீதாண்டா கொன்னுட்ட. அது கர்ப்பம். ஏண்டா உன் தங்கச்சி ஆச்சேடா, நடுராத்திரில தனியா விட்டுட்டு வரலாமாடா? வாங்க, நானும் கூட வரேன். எங்க அப்பாவும் கூட. மாமா, புனிதம். தங்கச்சியாமா? புனிதம். தங்கச்சி என்னவும் தலைவலி. உயிரோட வந்து என் வயசுல கால் என்ன பண்ணிட்டியா? ஒரு மலாய்க்கு ஒண்ணு போடு. என்ன பெரியவனே, ஒண்ணு சமாளம் ஊத்தியா? வயல என்ன இட்லியா? சரி, நீ ஒரு நாளைக்கு 8 இட்லி சொல்ற. நீ எப்படி பொண்ணு கல்யாணம் பண்ண போற? சொன்னா சக்கரை வேலை நிறைய விட்டாட்டு. என்ன புத்தா சொகா போடுறது? என்ன ரிப்பேட்ல வாங்கின துணியா? 3 டீ 3 பரோட்டா. டீ குடுறா.
மாமாவுக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. அதை தில்லையம்மா உங்ககிட்ட சொல்லிட்டு வர சொன்னாங்க. ஆம்பளை குழந்தையா? அப்படின்னா சரி, நான் இப்பவே போய் அண்ணன் கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். மாப்பிள நான் போய் சொல்லிட்டு வரேன். மாமா நான் சொல்லிட்டு வரேன் மாமா. நான் போய் சொல்லிட்டு வரேன் மாப்பிள. மாமா சரி, எனக்கு ஆளா இல்ல, இப்பவே வள்ளி கிட்ட போய் சொல்லிட்டு வந்துடுறேன். மாமாட்டி மாமாட்டியா? குடு டீ. கொடு.